Gracias.
Yes,
Loke
Namaste
Amen.
प्रजापति
देवानां
பேஞ்ச மழைக்கு இந்த மழைக்கு வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். அந்த மனசுல ஆரம்ப காலத்திலிருந்து இதே சப்தம் கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாமல் நம்ம காரிய வரக்கூடியதாக இருக்கும் ஆசிரியமான அபௌருஷேயம் அப்படின்னு சொன்னாங்க. மற்ற கிரந்தங்கள் எதுவாக இருந்தாலும் யாரோ ஒரு பெரியவாக எழுதியிருப்பான், அவன் பண்ணினதாக இருக்கும். இப்போ ஸ்மிருதி கிரந்தங்கள்லாம் ரொம்ப வசதிதான். எல்லா கிரந்தமும் யாரோ ஒரு பெரிய மகிழ்ச்சிகள் அவளால் எழுதப்பட்டது, ஒரு லோகக்ஷேமத்துக்காக எழுதப்பட்டது அப்படின்னு. ஆனால் இந்த வேத சப்தங்கள் இருக்கு, இது யாருனாலேயுமே செய்யப்பட்டதில்லை, இயற்கையா இப்படி இருக்குது. சிருஷ்டியுடைய ஆரம்பத்திலே இந்த சிருஷ்டியை பண்ணக்கூடிய அந்த பரமேஸ்வரன் இந்த சப்தங்களை மறுபடியும் தெரியும்படியா பண்றார். புதுசா உண்டாக்கி புது வேதம் பண்ணி கொடுக்கறது கிடையாது. ஏற்கனவே இருக்கிற வேதத்தை இனிமேல் வரக்கூடிய அந்த சிருஷ்டியில வரவாளுக்கு தர்மாதிரமம் தெரியறதுக்கும் நல்ல வழியில் அவ இருக்கிறதுக்காகவும் ஒரு கருணையால கருணை அதனால இதை கொடுக்குறாங்க. அவருடைய சங்கல்பத்தினால இன்னைக்கு நமக்கு ஒரு முடியா இருக்கு, தெளிவானுடைய இருக்கு. வாஸ்தவத்தில் எனக்கு என்ன தோன்றது அப்படின்னு கேட்டா, பகவான் கருணாசாகரம் அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட இருக்கிற கருணை அப்படின்னு சொன்னா எல்லை இல்லாத கருணை. கருணைனா என்னது அப்படின்னு கேட்டா, அதுக்கு சாஸ்திரம் ஒரு வழக்கம் கொடுக்குறது. தயா கருணா எல்லாம் ஒன்று தானே. இது நிருபதி பரதுக்க பிரகாணேச்சா அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் துக்கப்படுறா, ஒருத்தருக்கு துக்கம் வருது அப்படின்னு சொன்னா அந்த துக்கம் வராம இருக்கிற வந்துட்டு போனது இல்லை, வராமலே இருக்கணும். வராமலே இருக்கணுங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசை எப்படின்னா நிருபதின்னு சொன்னா எதிர்பார்ப்பு இல்லாம. பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு வேண்டியவா அப்படின்லாம் பார்த்து அவெல்லாம் கஷ்டப்படாமல் இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அந்த ஆசை இருந்துருக்கும், எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும். ஆனா அதுலேருந்து நமக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு ஏதாவது. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு கேட்டா, இவா சௌக்கியமா இருக்கலேன்னு வச்சுக்கோ. ஒரு சமயம் அவ பெரிய கட்டத்தில் வந்துட்டான்னு சொன்னா அந்த கட்டம் நம்மளையும் சேர்த்து முடியும். ஏன் நமக்கு வேண்டியவ கஷ்டப்பட்டு இருந்தா நமக்கு சௌக்கியமா இருக்க முடியுமா? முடியவே முடியாது இல்லையா? ஐயா, நமக்கு நேரடியாக கஷ்டம் வராத நமக்கு ரொம்ப சம்பந்தப்பட்டவா பிரியமானவாள்லாம் சிரமப்பட்டாங்கன்னா நமக்கே அது மனசுக்கு வருமா? அப்ப என்னாச்சு, இது தயவு சொல்றதுக்கு முடியாது. இது தயை இல்லை. ஏன்னா இதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால அவ சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறோம். இது தயா இல்லை, ஆனா இது ஒரு நல்ல குணம் தான். இது தயவு சொல்றதுக்கு யோக்கியமா இல்லாட்டாலும் இது இருக்க வேண்டிய ஒரு நல்ல குணம் தான் அது. ஆனா சுவாமி ஜகத்துல துக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல
இருக்காருன்னு சொன்னால் அப்போ அது வந்து ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கோ? இருக்க முடியாது. அதனால பகவானுடைய அந்த கருணை இருக்கே, அதுதான் நிஜமான தயைன்னு சொல்லலாம். அவர் தயையால செய்யக்கூடிய காரியம் என்னது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா நமக்கெல்லாம் சௌக்கியம் கிடைக்கிறது, பல சமயத்தில் துக்கமும் கிடைக்கிறதுலேன்னு சொல்ல முடியாது. துக்கமும் இருக்குது, சுகமும் இருக்குது, எல்லாமே இருக்கு. இது எல்லாமே சுவாமி தான் கொடுக்குறார். சுவாமி கர்மபலதாதான சித்தாந்தம். நம்ம என்ன பண்ணாலும் சரி, தப்போ ரைட்டோ என்ன பண்ணாலும் அதுக்கு உண்டான பலத்தை சுவாமி கொடுத்துருவார். எப்போ கொடுக்கணுமோ அதை பார்த்து கொடுப்பார். அப்படி இருக்கும்போது அவர் நமக்கு சௌக்கியத்தை கொடுத்துட்டார். நம்ம கேட்டோம், பிரார்த்தனை பண்ணினோம், சௌக்கியத்தை கொடுத்துட்டார், அபார கருணா அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைன்னு தோணும். ஏன்னா நாம பண்ணினதுக்கு அவர் கொடுத்துதான் ஆகணும். நம்ம பண்ணின கர்மா அவருக்கு அவர் கொடுக்காம இருக்கவே முடியாது. அவரும் கர்மபலதார். இது தயையால கொடுக்கக்கூடிய விஷயம்னு இல்லை. இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணினாரே, சிருஷ்டி பண்ணினதும் எதுக்காக பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க, பூர்வ கல்பத்துல இவெல்லாம் கர்மாவை பண்ணி வச்சு பாக்கி இருக்கு. அந்த கர்மாவுடைய பலத்தை கொடுத்தாகணுங்கிறதுக்காக தான் அடுத்த சிருஷ்டியை ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அவர் பண்ற காரியம் எல்லாமே அவ ஜீவாத்மாக்களுடைய அந்த கர்மாவை அனுசரித்து அதனுடைய பலத்தை அவ அனுபவிச்சாகணுமே அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடியதாக இருக்கு. இதை வந்து தயைன்னு சொல்ல முடியாதுன்னு தோன்றது. தயால் பண்ணின காரியம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் வந்து முதல்ல ஆரம்பத்துல சிருஷ்டி ஆரம்ப காலத்திலே பிரம்மாவுக்கு இந்த வேதத்தை உபதேசம் பண்ணினாரே. வேதத்தை எதுக்காக உபதேசம் பண்ணார்னா, இது மூலமாக அப்புறம் வரவாழெல்லாம் கிரமமாக தர்மாதர்மத்தை தெரிஞ்சுட்டு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி வேகம் வராம சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அதை உபதேசம் பண்ணாரோ இல்லையோ. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகணவதி. ஆரம்பத்தில் அதை கொடுத்தாரு. அதை பார்த்து அதை வச்சுட்டு தான் அவர் மேற்கொண்ட சிருஷ்டியெல்லாம் பண்றாருன்னு சொல்றாரு. இதுக்கு வந்து ஒரு ஜீவனுடைய கர்மா காரணம். இந்த மாதிரி அவர் ஒரு காரியம் பண்ணினதுக்கு நிச்சயமா அவருடைய தயை கருணை ஒண்ணுதான். இது மூலமாக ஜனங்கள் வந்து மேற்கொண்டு தன்னுடைய நல்ல வழியை தெரிஞ்சுட்டு நல்ல வழியில இருந்து சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி பண்ண காரியம். போன கல்பத்தில் இருந்த அந்த வேதத்தை அப்படியே எடுத்துருந்தார். இல்லையா? அப்படியே எடுத்துருக்க. அதனால அவர் பண்ணின ஒரு பெரிய கருணையால செய்யக்கூடிய காரியம்னு சொன்னா அந்த கருணை தான் இன்னைக்கு நமக்கு அதால கேட்டு அந்த வேத சப்தம் இன்னைக்கும் நம்ம காதில் விழுந்து அப்படின்னு சொன்னாங்க. சுவாமியுடைய கருணை நேரம் இருந்தா போல வந்து இருக்கிற மாதிரி இதுதான் வேதத்துடைய உண்மை. என்ன சொல்றதுனே தெரியல. வாஸ்தவத்தில் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மணி நேரம் ஆயிருக்கும். ஒரு மணி நேரம் போனது எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப வசதியான ஒரு சந்தர்ப்பம் இது. ஏற்பட்ட ஒரு காரியங்களை நமக்கு கேட்டதுனால நமக்கு நிச்சயமா புரியும். மனசுல அது சொல்லிட்டே இருக்கிறது. அந்த தனியானது நமக்கு மனசு அப்படியே விழுந்தது. அப்படியே பண்ணின வாழ்க்கும் பண்ணிக்கணும், பண்ண வைத்த வாழ்க்கும் நிச்சயமா ஏன் வந்தல் பண்ண வச்சா. அப்புறம் அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் சிரேயத்தை கொடுக்குற மாதிரி இந்த ஒரு காரியத்தில் நான் கலந்துன்றது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. आचार्य कामकोटीशः गोडाश्री वंशजो गुरुः तयोः संस्मरणादेव जन्म मे सफलम्। कामकोटिमठाधीशान् चन्द्रशेखरनामकान् जगद्गुरून् अहं वन्दे करुणावरणालयान्। நித்ராவளி சாஸ்திரம் பற்றி 2 வாக்கியம் சொல்லணும்னு சொன்னார். அதனால சொல்லியிருக்கணும்.
சாஸ்திரிகளை பற்றி சொல்லணும்னு நியாயத்தில் ஒரு சித்தசாதனம்னு ஒரு தோஷம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன். சாஸ்திரிகளை பற்றி தெரியாதவா லோகத்தில் யாரும் கிடையாது. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நான் தெரிஞ்ச சில விஷயம் பெரிவா காலத்தில் நான் கிரகிச்ச சில விஷயங்கள் ரெண்டே வார்த்தை. நான் சமீபத்தில் நம்ம வித்யாபீடத்தில் ஒரு வியாக்கியான மாலைன்னு ஆரம்பிச்சேன். அந்த வியாக்கியான மாலையில் வேதத்தில் இருக்கிற ஒரு 4 சப்தங்கள், புது புது சப்தங்கள், அந்த சப்தங்கள் யாருக்கு அன்வயிக்கும் அப்படின்னு சிந்தனை பண்ணுறது ஒரு சபை மாதிரி ஆரம்பம். அதுக்கப்புறம் பெரிய வித்வான்கள் ஒரு மணி நேரமோ 1 மணி நேரமோ பேசுவோம். அந்த வியாக்கியான மாலைக்கு பேரே தான் காஞ்சி பரமாச்சாரிய குருகுல வியாக்கியான மாலாங்க. அதை ஆரம்பம் பண்ணதே மணித்திரவி சாஸ்திரிகள் தான். அவர்கிட்ட தான் நம்ம ஆரம்பித்தோம். இதுவரைக்கும் 5 பண்டிகால் வியாக்கியானம். இந்த ரிக்வேத ஆரண்யக்கத்தில் ஒரு சப்தம் தென்பட்டது. அந்த சப்தம் அவருக்கு தெரியும். இங்கே வந்தவா யாராவது அந்த சப்தம் கேட்டிருக்காளோ இல்லையோ தெரியாது, கேட்டிருப்பான். ஆனால் அதோட அர்த்தம் மாத்திரம் ரொம்ப விசிஷ்டமான அர்த்தம்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய சப்தங்கள் இருக்குது. ஒரு வியாக்கியான மாலையில் 4ஆம் சப்தம், புது புது சப்தம், அதுக்கு அர்த்தம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. வித்யாபீடத்தில் இதில் ஒரு விலட்சணமான ஒரு உத்கிருஷ்டமான சப்தம் அவதாவதான்னு ஒரு சப்தம். அது ஆரண்யக்கத்தில் ஒரு இடத்துல தான் வருது, வேதத்தில் எங்கேயும் கிடையாது. அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது வியாக்கியான கர்த்தா இப்படி எழுதுறாரு. யஹா யம் கதாபி ந வததி ந தூஷயதி. யம் யஹா கதாபி ந தூஷயதி, யஹா யம் கதாபி ந தூஷயதி. ஒரு வியக்தியானவர் யாரையும் எப்போதும் தூஷிக்கிறது இல்லையோ, எந்த வியக்தியே யாரும் தூஷிக்கிறது இல்லையோ, அப்பேற்பட்ட ஒரு வியக்திக்கு தான் அவதாவதான்னு. இது சாட்சாத் பகவானுக்கு விசேஷணமான சொல்றோம். பகவானை யாரும் துவேஷிக்கிறது இல்லை, பகவானை யாரையும் துவேஷிக்கவும். அடுத்தது நம்ம சாம்ராஜ்யத்தில், பண்டித சாம்ராஜ்யத்தில் நம்ம இந்த சப்தத்தை ஒரு இடத்துல சமன்வயம் பண்ண முடியும் அப்படின்னா மணித்திரவி சாஸ்திரம். ஏன்னா நான் என்னுடைய காதில் அவர் யாரையும் இப்பேற்பட்ட பாண்டித்யம் குறைவா இருக்கு அவர் சொல்றது இல்லை, அந்த மாதிரி நான் என்னுடைய காதில் கேட்டேன். அவரை பற்றி யாராவது மணித்திராவிட சாஸ்திரிகள் பாடம் சொல்றது, எந்த ஒரு தூஷணமான வாக்கியம் கூட அவர் விஷயத்துல யாரும் பேசல. யம் யஹா கதாபி ந தூஷயதி, யஹா யம் கதாபி ந தூஷயதி, சஹ அவதாவதஹா. அப்பேற்பட்ட ஒரு விலட்சணமான விசிஷ்டமான ஒரு சப்தம் எங்கே சமன்வயிக்கிறது அப்படின்னா இது ஒரு விஷயம். ரிக்வேதத்தில் சத்ராசாகம் சதாசகம்னு 2 சப்தங்கள். இங்கிலீஷில் சொல்றது இருந்தால் இனஃப் அண்ட் ஸ்பேர்னு சொல்லி, அதுக்கு சரியான எங்கிட்ட எனக்கு வேண்டிய அளவுக்கு இருக்கிறது, இருக்கிறத ஸ்பேர் பண்ணுறது. இந்த வித்யாவானுடைய குணம் இதுதான்.
எனக்கு தேவைப்பட்ட வித்தியை சம்பாதிக்கிறது, ஸ்பேர் பண்ண வித்தியை இங்க படிக்கணும். இந்த ரெண்டு சப்தங்களும் கூட இங்கதான் நம்ம பார்க்கலாம். வேதத்துல சமவாத்தியார பார்க்க முடியும், சாஸ்திரத்தில் வேறுபட்ட நிறைய சப்தங்கள், நிறைய பண்டிதாளை பற்றி சொல்ல முடியும். ஆனால் விசிஷ்டமாக ஒரு വ്യക്തിங்கிறது, அதனால்தான் அவர் சிவேரி தெளிவாக சொல்லுவார், சாஸ்திர மணிகி மணிரே வேறுபட்ட ஒரு பண்டித மணி. சாரதா பிரபலகான நிறைய சப்தங்கள், மகிஷா வாரிஷா எத்தனை வேணாலும் சொல்லலாம். எங்கே வந்திருக்காருன்னா இந்த அஸ்வமேதத்தில் ஒரு மந்திரம் கேட்டார், பிரியம் தாம வேதஸ்ய பிரியம் தாம. இந்த இடம் வேதத்துக்கு பிரியமான ஒரு இடம். ஏன்னா இத்தனை பேர் கணபாட்டிகள் இங்கே வந்திருக்காங்க, பிரியமான இடம். அது ஒரு பாகவாதம். அதனால பிரியம் தாம கஸ்ய வேதஸ்ய வேதம் 16 அவருடைய தர்சனம், வேத சிரவணம் இதெல்லாம் பிரபுனே இருந்தால் இப்போ நம்ம அனுபவிக்கிற கிளேசத்துக்கெல்லாம் பிராய இந்த பரிகாரம் இந்த அஸ்வமேதத்தில் இருக்குன்னு தோணுது. ஏன்னா லோகத்தில் எத்தனை ஆசீர்வாதம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த மந்திரத்தில் கேட்டோம். ராஷ்டிரத்துக்கு என்ன பண்ண முடியுமோ, வியக்தி விசேஷத்துக்கு என்ன பண்ண முடியுமோ, என்ன தேவையோ, யார் அனுகிரகிக்கணும், எல்லாம் இந்த வேதத்தில் இருக்கிற மாதிரி மந்திர சிரவணத்தில் சொல்கிறோம். பிளவநாம சமத்துவத்தை நாங்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் பிளவத்தில் தான் போயிடுவோம். ஓடத்தில் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் அகால விருஷ்டியோ எல்லாம் காரணம். அகாலமான விருஷ்டி நடக்கணும்னா நம்ம பண்ண வேண்டிய காலம் அகாலத்தில் இருக்கிறதுனால நம்ம அகாலத்தில் பண்ண வேண்டியது, காலத்தில் பண்ண வேண்டியது அகாலத்தில் பண்ணால் பகவான் காலத்தில் கொடுக்க வேண்டியது அகாலத்தில் கொடுத்தார். நல்ல பேறுபட்ட அகாலத்தில் நடக்கிற இந்த விஷயங்களுக்கெல்லாம் விகாரூபமாக நட்சத்திர அஸ்வமேதம் சிரவணம் உபயோகமாக சாஸ்திரத்தில் பேசுறதுக்கு கூட தைரியம் கிடையாது. என்ன சிஷ்ய பரமாணுன்னு நான் பெரிவாரத்தில் லெட்டர் எழுதுவேன். பெரிவாரத்தில் லெட்டர் எழுதும்போது 9 கட்டா சிஷ்ய பரமாணு வாட்டி பெரியவா சொன்னால் நியாயத்தை பத்திரத்தில் எழுதுறாங்க. பரமாணு நியாயத்தில் சிஷ்ய பரமாணு பிரியம்தாமத்தில் தான் நடக்கிறது. வேதிலே கல்யாண ராமன் லோக கல்யாணத்துக்காக பண்ணியிருக்கார். அவரோட சாஸ்திரம் சொன்ன மாதிரி எதுவும் எதிர்பார்த்து பண்ண கிடையாது. எதிர்பார்த்து பண்ணாதானே, அதனால எதிர்பார்த்து பண்ணுறது கிடையாது. எதிர்பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பேரில் இருக்கிற ஒரு பாகம் கல்யாணத்துக்காக. அதனால விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற ஒரு அத்யுத்கிருஷ்டமான பேர் தெளிவாக சொல்லுவாள் வேதனைக்கு. இந்த 1000 பேரில் உத்கிருஷ்டமான பேர் அப்படின்னா சொல்லுவார். அந்த கல்யாணத்துக்காக நடக்கிற இந்த காரியத்தில் என்னையும் சிரவணத்துக்கு அவகாசம்
सर्वं पाप्मानं करति करति ब्रह्महत्यां योऽश्वमेधेन यजते. அஸ்வமேதத்தில் எல்லாம் இருக்கு. சர்வதேவ பக்தி எல்லா பிராயச்சித்தத்துக்கும் இதான் பிராயச்சித்தம். சர்வ பிராயச்சித்தி வியாதி படித்து சபலித்தமாக இருக்காருன்னா இப்போ போகுதுங்க உலகம் பூரா உங்களுக்கு ஒரு மதத்தை பேசிட்டு இருப்பார். கிறிஸ்டின் அவனத்தை பற்றி பேசுவான், முஸ்லீம் அவனத்தை பற்றி பேசுவான், இந்துவுக்கு பற்றி பேசுவான். எல்லாரும் சேர்த்து பேசுறது பேசுனா கொரோனா பற்றி பேசிட்டு இருக்காங்க. கண்டத்திலையும் பேச்சுதான் நடக்கிறது. அப்பேற்பட்ட வியாதியே குணமாக்கும். சர்வம் இந்த வியாதி வந்ததுக்கு மூல காரணம் என்ன? பாவம். சர்வம் பாத்மானம் தேவாபதம். தேவதைகளே இந்திரன் பிரத்ராகுணவதம் பண்ண உடனே அந்த பாவத்தை போகிறான். பாகவதத்தில் தேவதைகளே அஸ்வமேதம் பண்ணி தான் பாவத்தை போகின்றாங்க. அதனால நீங்க எல்லாமே எல்லா பாவத்துக்கும் ராஜாவாகும்னா பிரம்மாதி பாவமே போயிடும். தேவதைகளே இதை அனுகிரகம் பண்ணி நம்மளுக்கெல்லாம் ஆத்மாவே பாவம் கிடையாது. என்ன ஆரோக்கியமா இருக்கலாம் நீங்க நடத்துற நம்மளாம் ஆரோக்கியமா இருக்கிறதுனால தான் அவங்க பாராயணம் சொல்லலாம். இத்தனை குடும்பத்தில் பாதிக்கப்பட்டுட்டே நமக்கு ஒரு சிரமம் வராமல் சுவாமி வைத்தீஸ்வரர் வந்து ஒரு சடத்தில் பிரித்து போடுறது எத்தனை நாள் ஆகும்? அதனால பகவான் காப்பாற்றுற காரணமே இந்த தர்மம் தான், வேதம் தான். தர்மத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய வேதத்தை பாராயணமாக வச்சு 14 பேர் 16 ரத்னங்கள் சாஸ்திரமேல ரொம்ப அழகாக பேசுகிறார். வாக்கியம் ஒரு நம்பர் சொல்லுவோம் உடனே அந்த ஜாதகத்துடைய பேசுவார் கொண்டு கொடுப்பார். நம்பி கேட்டபோது சொன்னார் ஒரு நம்பர் சொல்லுவோன்னே நம்பரை சொல்லுங்க. சுப்பிரமணிய சுவாமி அனுசரணையாக இருக்கார். உடனே சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் பண்ணி பரிகாரம் பண்ணும்போது 16 நாள் ஆயிடுச்சு. பாட்டி அண்ணா பற்றி சொல்லணும்னா திருப்பத்தூர் ஜாதகத்தில் டிபி பாலசுப்ரமணிய சாமி சொன்னார். அதை சொல்லி முடிச்சுருங்க. இது எல்லா வேதாந்தம் இருக்கு, அத்வைத்தம் இருக்கு, விசிஷ்டாத்வைத்தம் இருக்கு, துவைத்தம் இருக்கு. எல்லாம் ஒருத்தர் சண்டை போட்டுக்கக்கூடிய மதமாக இருக்கு. நம்ம ஒன்றும் ஆரம்பிச்சு அப்படின்னு கொண்டு முடிக்கலாம். பதில் சொல்ல முடியாது. வைத்தி வந்து நீங்கள் உட்காந்து ஏதாவது கேள்வி கேட்டாலும் கொடுங்க, பதில் சொல்லணுமே. அப்போ இந்த துவைத்தமோ விசிஷ்டாத்வைத்தமோ பதில் சொல்றதுக்கு நம்ம அத்வைதத்துக்கு மனிதராவோட இருக்க அதை உள்ள வரைக்கும் அத்வைதத்தை காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் பெரியவாளுடைய அனுகிரகத்தை அவர் மாதிரி வித்வான்கள் வந்தால் அத்வைதத்தை காப்பாற்றப்படுகிறார். அதனால சத்தி பிரம்மாண்டி கூட பார்த்தாங்க. பெரிய பாக்கியம் பார்த்ததே நமக்கு பெரிய பாக்கியம். நீங்களும் மாமியும் இதே மாதிரி ரெண்டாவதும் பாராயணம் நடத்திட்டு வைதிகால வெற்றி சென்று தேவதையெல்லாம் சாநித்தியத்தை ஏற்படுத்தணும்னு நான் கேட்டேன். பட்டு பொம்மை போட்டு எல்லாருக்கும் போட்டாச்சா? போட்டாச்சு இல்லை அங்கே வச்சு விட்டுருவோம். நான் அதை கூட வச்சுருக்கோம். எல்லாரும் கற்பூரம் தரிசனம் பண்ணிக்கோங்க. சேர்ந்த மாதிரி போஜனம் பண்ணிடலாம் எல்லாரும். பாலாஜி